திரு கோபண்ணா, இங்க வாக்குக்காக பிளவுவாத அரசியலை செய்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பட்டியலிடுறாரு. பிளவுவாத அரசியலை செய்து வாக்கு பெறக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இல்ல இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கி அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இந்த நாட்டை நிர்மாணித்த காங்கிரஸ் கட்சியை பார்த்து நாங்களா பிளவுபடுத்துகிறோம், நாங்களா மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறோம். பிளவுவாத அரசியல் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தான் ராகுல் காந்தியினுடைய வயதை விட குறைவான இடங்களை தான் பெறும் அப்படிங்கிறாரு பிரதமர். அதாவது மதவாத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்காக மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி இந்திரா காந்தி. ஆக மிகப்பெரிய தியாகத்தை நாங்கள் செய்தவர்கள் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக. ராகுல் காந்தி அவர்கள் இருமுறை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர், பிறகு மணிப்பூர்ல இருந்து மும்பை, இருமுறை கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர், ஒரு 6,000 கிலோமீட்டர் நடைப்பயணம், மீதி வாகனம் நடைப்பயணம் என்று மேற்கொண்டு, அது பேரே என்னன்னா பாரத் ஜோடோ யாத்ரா என்பது இந்திய ஒற்றுமை பயணம், இந்திய ஒற்றுமை நீதி பயணம். தன்னை வருத்தி கொண்டு மக்களோடு மக்களாக மக்களோடு உரையாடி மக்கள் பிரச்சனைகளை அறிந்து அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தியின் பாதையில் மக்கள் தலைவராக உருவெடுத்த ராகுல் காந்தி. இல்ல அப்படியெல்லாம் போயும் பலன் இருக்காது, வயதை விட குறைவாதான் இடம் கிடைக்கும், அந்த இடம் கிடைக்கிறதுக்காக தான் நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறாங்க பரப்புரை. தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் உழைத்த உழைப்பிற்கும் எங்கள் தேர்தல் அறிக்கைக்கும் பலன் கிடைச்சிடுத. மோடி தேர்தல் அறிக்கையை அதிகம் பேச பேச தலைவர் ராகுல் காந்தியை அதிகம் விமர்சிக்க ஒரு பிரதமர் என்கிற அந்த பொறுப்பில் இருந்து மிக மிக என்னென்ன பேசுறாரு, மட்டனை பத்தி பேசுறாரு, மங்கள சூத்ரான்றாரு, பஃபலோன்றாரு, எருமை மாடுகளை பற்றி பேசுகிறார். 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமாடை நாங்க பறிச்சுக்கோமா, பறிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோமா, எக்ஸ்ரே எடுப்போமா, எக்ஸ்ரே எடுத்து சொத்துக்களை எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுப்போம். எங்க தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் என்ற ஒரு வார்த்தை இருப்பதாக மோடியை கேட்கிற நாராயணனை கேட்கிறேன், எங்கேயா இருந்தா குறிப்பிடுங்க. இன்ஃபில்ட்ரேட்டர் என்ற யார் அவங்க? சிறுபான்மையினர் இருக்கா? இல்ல மைனாரிட்டிஸ். we will safeguard the rights of the minorities as per the constitution. அப்படிதான் சொல்லியிருக்கோம். அரசமைப்பு சட்டத்தில் 15, 16, 18, 19 சொல்லப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சொன்னாங்க. அது நாங்க இன்க்ளூசிவ்ங்க, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி. எங்க கட்சியில தான் முஸ்லீமை பார்க்கலாம், இந்துக்களை பார்க்கலாம், சீக்கியர்களை பார்க்கலாம். இந்த நாட்டில் 36 மாநிலங்களில் இருக்கிற அத்தனை கலாச்சாரம், அத்தனை மொழி, இனம் எல்லாரையும் ஒரே இயக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும், அது மகாத்மா காந்தி வளர்த்த இயக்கம், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வளர்த்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கு தான் இந்தியா, ஐடியா ஆஃப் இந்தியா, அந்த கருத்தியல், அந்த கருத்தியலுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள். அதாவது பாஜக RSS ஐடியாலஜி, கோல்வால்கர் ஐடியாலஜி, அது மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் என்பது உலகத்துக்கே தெரியும். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அதை படிங்க. இல்ல அதைத்தான் கேக்குறாங்க. இப்ப நாங்க 5 கேள்விகள் முன்வைக்கிறோம். முத்தலாக் எங்கே மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது, 370 எங்கே மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு சுலபமா 370 நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. அன்றைக்கு காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு யார் காரணமாக இருந்தது? அன்றைக்கு ஜவஹர்லால் நேருவும் ஷேக் அப்துல்லா நட்பு இல்லை என்று சொன்னால் காஷ்மீர் இன்றைக்கு பாகிஸ்தானோடு போயிருக்கும். அதை அந்த நட்பின் அடிப்படையில் கொள்கையில் ஷேக் அப்துல்லாவுக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால் மத சார்புள்ள பாகிஸ்தானோடு சேராமல் இந்தியாவோடு சேர்ந்தது யாரை நம்பி சேர்ந்தாங்க? மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவின் ஷேக் அப்துல்லா. அந்த நட்பு தான் காங்கிரஸ்ல இப்ப வரையும் தொடருது. ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது. டோட்டலி டிஸ்டார்டட் வெர்ஷன் ஆன் காஷ்மீர் சொல்றாங்க. நான் சொல்றேன், அதுல என்னன்னா அன்னைக்கு அவர்கள் இணையும் போது சில சிறப்பு சலுகைகள் கேட்டாங்க. அந்த சலுகைகள் தான் ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த அழகான அந்த ஊரை, அந்த காஷ்மீரை நாங்கள் இந்தியாவோடு இணைத்தமே, அதற்கு இதுதான் பரிசா? நீங்க நான் கேக்குறேன், அந்த காஷ்மீர்ல 3 தொகுதி இருக்கு, பிஜேபி அங்க ஒண்ணு நிக்கலையே,
அவர்கள் நிக்கலையே. காஷ்மீரை வந்து அது 2 பகுதியாக பிரித்து 3 பகுதியாக பிரிச்சுட்டீங்க. அதனால என்ன நீங்க நான் கேட்கிறேன், அந்த மக்கள் வந்து அதை பட்டியலிட்டாரு திரு நாராயணன், அங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பட்டியலிட்டாரு. அங்க ஒண்ணும் நடக்கல. இவங்க ராணுவத்தை வச்சு அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நான் சொல்றேங்க, அதாவது மாநில உணர்வுகளை நீங்கள் நசுக்க அது வந்து மோடிக்கு எதிராக போகும். அடுத்தது ஒரு விஷயம் வர, இப்போ நாங்கள் தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி அதிகமாக விளம்பரப்படுத்தி பேசு பொருளாக மாற்றியவர் மோடி. நாங்கள் எங்கேயாவது அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ராகுல் காந்தி பேசினார் பாருங்க, அதை மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் சம்மிட்டி அடியாக அமைந்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதன் மூலமாக பின்தங்கிய சமுதாயம், பட்டியலினம், பழங்குடியினம், சிறுபான்மையினர், யார் யார் உரிமைகள் மறுக்கப்பட்டார்களோ, யார் யார் சமூக நீதி மறுக்கப்பட்டதோ அவர்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சியாக காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் தலைவர் ராகுல் காந்தி இருப்பதால் இன்னைக்கு ராகுல் காந்தியை கண்டு அவர் கேட்டார், இன்னைக்கு இந்துராம் போன்றவங்க எல்லாம் கடிதம் எழுதினாங்கல்ல, விவாதிக்க வாங்கல, நேருக்கு நேர் விவாதிப்போம், தொலைக்காட்சியில ஒரே மேடையில விவாதிக்க வேண்டாம், தொலைக்காட்சியில விவாதிக்கலாம் இல்ல. பிரதமர் மோடி தயாரா? ராகுல் காந்தி தயாரா? சரி, இதே மாதிரியான ஒரு விவாதத்துக்கு முன்னாடி அழைப்பு விடுக்கப்பட்டப்போ மன்மோகன் சிங் வந்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதே மாதிரி நீங்க இன்றைக்கு வந்து ஒரு 2 நீதிபதிகள், ஒரு மூத்த பத்திரிகையாளர் என் ராம் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு நீங்க வந்து அழகா விவாதிக்கலாங்க. இல்ல, இதே மாதிரி அத்வானி ஒரு விவாதத்திற்கு அழைக்கும் போது மன்மோகன் சிங் 2009 மன்மோகன் சிங் வந்தாரா? இல்ல, நான் கேட்கிறேன், ஜவஹர்லால் நேரு வழியில வந்தார். ராகுல் காந்தி பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கருத்து மோதலில் விவாதத்தில் நம்பிக்கை உள்ளவர். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், நாள்தோறும் சந்திக்கிறார். ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்காத, பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லாத, விவாதத்தில் பங்கெடுக்காத, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இன்றைக்கு ஜனநாயக சர்வாதிகாரியாக செயல்படுகிறார். நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நாராயணன் குறுக்கிட விரும்புறீங்க, சுருக்கமா பதில் சொல்லுங்க. நான் முதற்கட்ட பார்வை வாங்கிக்கிறேன். இல்ல, காஷ்மீருடைய வரலாற்றையே மாற்றி எழுதியிருக்கிறாரு திரு கோபண்ணா அவர்கள். அது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. எப்படி நம்ம நாட்டினுடைய பிரிவினைக்கு இந்த காங்கிரஸ் அமைப்பு காரணமாக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் எல்லாம் இல்லைங்க. காங்கிரஸ் இயக்கத்துல இந்த நாட்டுல இருந்த எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது இந்திரா காந்தி உருவாக்கின காங்கிரஸ். கோபண்ணா சார் நல்லா தெரியும். இன்னொரு கேள்வியும் திரு கோபண்ணா எழுப்பினார் திரு நாராயணன், அங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடல அப்படிங்கிற கேள்வியும் கேட்டார். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் என்ன பேச்சு? பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துல போட்டி போட்டது இல்ல. எங்க கூட்டணி கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அங்க போட்டி போடுறாங்க. நாங்க வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சில இடங்களை விட்டு கொடுத்திருப்போம். இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? இப்போ ஒட்டுமொத்த காஷ்மீர் சீட் அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிடுச்சா? பாலவேல் 9 இடத்துல வந்து காங்கிரஸ் நிக்குது. மீதி 31 இடத்துல ஏன் நிக்கலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றோம்? அதேதான் பதில். நீங்க அது வந்து ஒரு பதில் கேள்வி இல்ல. நான் கேக்குறேன், அதுதான் பதில். பதிவு செஞ்சிடலாம் திரு நாராயணன். இல்ல, அதுதான் சொல்றேன். நாங்க வந்து எங்க கூட்டணி கட்சி நாங்க தான் சொல்றது புரிய மாட்டேங்குது. நாங்க எங்க நிக்கணும்ன்றத முடிவு பண்றது நாங்க தானே தவிர காங்கிரஸ் கட்சி இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அமேதி தொகுதியில ஏன் ராகுல் காந்தி நிக்கல அப்படின்னு பாரதிய ஜனதா கேட்கலாம். இல்ல நீங்க அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்க பிஜேபி புறக்கணிக்கலங்க. காஷ்மீர் தேர்தலை நாங்க புறக்கணிக்கல சார். நாங்க நிக்கிறோம், எங்க கூட்டணி கட்சி நிக்குது, இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியாது. நான் கேட்பது பாஜக காஷ்மீர்ல ஒரு நிமிஷம் இல்ல புறக்கணிக்கல, ஆனா போட்டியிடல. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க, நாங்க போட்டியிடுறோங்க. யார் உங்களுக்கு இல்லன்னு சொன்னது? காஷ்மீர்ல நாங்க போட்டி போடலன்னு யார் உங்களுக்கு சொன்னது? பாரதிய ஜனதா நேரடியா போட்டி போடலன்னு கேக்குறாரு சார். இது என்ன சார் கூட்டணி கட்சி போட்டி எடுத்து சார்? வம்பா போச்சு.
சரி. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இந்த குளிர்ல தாமரை மொத்தம் போட்டு போறாங்க கேளுங்க. சரி. நான் கேட்பது என்னன்னு சொன்னாக்க கோபண்ணா அவர்கிட்ட நம்ம கேட்பது ஒரே கேள்வி தாங்க. நீங்க அப்படியே ஷேக் அப்துல்லா வச்சுதான் அவர் காஷ்மீர் நினைச்சாருன்றார்ல, ஷேக் அப்துல்லாவை எதனால கைது பண்ணாருன்னு கொடைக்கானல் குழு கொடைக்கானல் கொண்டு வந்து வச்சாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேச விரோதி ஷேக் அப்துல்லா இல்லையா? ஒரு தேச விரோதி நான் சொல்றேன் கைது பண்ணாரு. ஓகே, நான் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வரேன் காஷ்மீருடைய பிரதமர் பதவியில இருந்த போது கைது பண்ணாங்க. சரி, சும்மா போய் பேசாதீங்க. கைது பண்ணாங்க. நாராயணன் பேசலாம். இன்னும் 2 பேர் முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். சார், ஒரு செகண்ட். ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்த போது ஷேக் அப்துல்லா மகன் இவரு ஃபரூக் அப்துல்லா படிப்புக்கு எல்லா உதவியும் செய்தவர். ஓகே, அது கணக்குல சேர்க்கணுமா? திரு அருணன்